சரியா சொல்லணும்னா 10 நவம்பர் 2025 UIDAI யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்க ஒரு புதுசா ஒரு ஆதார் ஆப்பை பிளே ஸ்டோர்லயே ஆப் ஸ்டோர்லயே லான்ச் பண்றாங்க. இதை பத்தின ஒரு வீடியோவை நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க முதல்ல அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த ஆதார் ஆப்பை என்னுடைய போன்ல நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் என்னால ஓபன் பண்ணி பயன்படுத்த முடியல. சென்டர்ல ஒரு பாக்ஸ் அளவுக்கு அதுல ஒரு மெசேஜை போட்டிருக்காங்க. ஒவ்வொரு வாட்டி நான் ஓபன் பண்ணும் போது அந்த மெசேஜ் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதை பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியை நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியுமில்ல, மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ண முடியாது. வாங்க தெரிஞ்சுக்கலாம். போனோட செட்டிங்ஸ்குள்ள போவோம். அப்புறம் இந்த பேஜோட எண்டுக்கு போயிடணும். அபவுட் போனுக்கு கீழே டெவலப்பர் ஆப்ஷன், இதை நீங்க ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உடனே இதை நீங்க ஆஃப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டீங்கன்னா இந்த டெவலப்பர் ஆப்ஷன் மறைஞ்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்தது உங்க போனோட ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. மேல இருந்து கீழே ஸ்வைப் டவுன் பண்ணுங்க. டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு கியர் ஐக்கான் இருக்கும். லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன் இருக்கும். அதை தட்டின உடனே இங்க ரீஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ரீஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? போனை ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் பிளே ஸ்டோர் போறேன். இப்போ என்ன பண்றேன், ஓப்பன் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு, அதை நான் தட்டுறேன். பாத்தீங்களா மக்களே, ஓப்பன் ஆயிடுச்சா? பிரச்சனை எங்க இருக்கு? போனோட செட்டிங்ஸ்குள்ள தான் இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த செட்டப் எல்லாத்தையும் ஒரு வீடியோவா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் புதுசா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ள போக முடியாம கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த மெசேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். வேற ஒன்றும் இல்லை, அந்த டெவலப்பர் ஆப்ஷனை வந்து நீங்க டர்ன் ஆஃப் பண்ணாலே போதுமானது. அதுக்கப்புறம் ஆதார் ஐடியை கொடுத்து என்னென்ன பண்ணணுமோ அதை முறையா எல்லாத்தையும் செட்டப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல இந்த ஆதார் ஆப்ல இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கிற விவரங்களை நான் இந்த வீடியோல பதிவு பண்ணியிருந்தேன். நீங்க பார்த்திருப்பீங்க, என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால என்ன சொல்ல வரேன்னா, ஆதார் ஆப்பை மேக்ஸிமம் எல்லாரும் பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பார்த்து ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே யூடியூப்காரன் நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். குறிப்பா ஹைப் அப்படிங்கிற பட்டனை பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில் பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.